இட்லி தோசை என்றிருந்த உணவு முறையை கைப்பற்றி வருகிறதா ஃப்ரைட் ரைஸ்? குழந்தைகளின் முதன்மை தேர்வாக ஃப்ரைட் ரைஸ் மாறியது எப்படி என்பது குறித்து எமது செய்தியாளர் தனராஜ் எழுப்பிய கேள்விகளுக்கு காஞ்சிபுரம் பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். என் பொண்ணு எடுத்துக்கீங்களேன், எடுத்த உடனே தோசையா இட்லியா அப்படின்ற மாதிரி முந்தல் லட்சம் மாதிரி பண்றா. இது ஃப்ரைட் ரைஸ் அப்போ வாங்கி தர அம்மா டேஸ்டா இருக்கும், நம்ம கடையில வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்றாங்க. ஆனா அது ஹெல்த் இல்லைன்னு சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த டேஸ்ட்டுக்கு அவங்க ரொம்ப அடிக்ட் ஆகுறாங்க. இவதான் அடம் முடிச்சு கேட்பா. இட்லி வாங்கறது போனா போய் உடம்பு சரியில்லாம் கூட இட்லி வாங்கினா காரம் சாரமா அதுதான் சாப்பிடணும் அப்படி கேட்பா. இல்ல அனுமதிக்க கூடாது. ஆனா அழுகுறாளே, அது பாருங்க இப்பயே கோவம் வருது. ஃப்ரைட் ரைஸ் கேட்டாலே ஒரு 30 செகண்ட்ஸ் ஒரு ரைஸ் கலருவோம். அது என்ன பாயில் ஆகும்? எதுவுமே பாயில் ஆகிருக்காது. அந்த பொரிக்கிற எண்ணெயில் எதுவுமே அது குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக டைஜஸ்டே ஆகாது. குடலில் கண்டிப்பாக அது இன்ஃபெக்ஷன் தான் இது பண்ணும். நம்ம கேட்குறாங்கன்னா வீட்டில் செஞ்சு கொடுக்கல. ஃப்ரைட் ரைஸ் மோகம் அதிகரிக்கிறதா, குழந்தைகளுக்கு ஃப்ரைட் ரைஸை கொடுக்கலாமா என்ற கேள்விக்கு காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம்.